அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் அயன் காம்ரேட்ஸ். அனைத்து இரும்பு தோழர்களுக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து நான் சொல்ற டாபிக் என்னன்னா ஃபோராம்ஸ்னா நீங்கள் இந்த படத்தில் பாருங்க. நீங்கள் வந்து சர்ஜியோ ஒலிவா 3 times மிஸ்டர் ஒலிம்பியா அர்னால்டை பீட் பண்ணவர். இந்த ஃபோராம்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே க்ளோஸ் அப் போவாங்க. அப்படியே இந்த ஃபோராம்ஸ்னா என்ன, முன்னாடி வா முன்கை நீண்டால் முழங்கை நீளும்பாங்க. இந்த ஃபோராம்ஸை பாருங்க, அப்படியே ஒரு கர்லா கட்ட மாதிரி இருக்கும். இந்த ஃபோராம்ஸு நிறைய பேருக்கு கீழே இருந்து வரும். லோவர் ஃபோராம்ஸு, அப்பர் ஃபோராம்ஸு. இது வந்து கீழேருந்தே வரும், மேலேருந்தே வரும். இது ரிஸ்ட்ல இருந்தே வரும் ஃபோராம்ஸு. அதான் நம்ம ஒலிவாவோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஃபோராம்ஸில் உள்ள ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நீங்கள் பாருங்கள். இது வந்து இதை எடுங்க. இது வந்து ரோப் கர்ல். ஒரு கட்டையில் வந்து ரோப் கட்டியிருக்கும். அந்த ரோப்பில் ஒரு பிளேட்டை மாட்டிக்கிட்டு இந்த சீராக இருப்பாரு. இதை எடுவேன். இது தனியாக தெரியும். ஃபர்ஸ்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஜால்கார் கிரிமக் செய்கிறாரு. அதை அப்படியே அதுலேயே கர்வ் பண்ணுறது, ரோப் கர்ல். அது கீழே ஏறி இறங்கும். அப்போ என்ன ஆகும்னா ஃபோராம்ஸ் செம்மையாக பிடிக்கும். அந்த ஹேண்டிலவே நம்ம திரும்பவும் பிடிச்சிக்கலாம், ரிவர்ஸ்லையும் பிடிச்சிக்கலாம், அண்டர் கிரிப்லையும் பிடிச்சிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஒலிம்பியா போறாரு லாரி ஸ்காட். ஒரு ரிஸ்ட்ல வந்து பாரை வச்சுட்டு பார்பல் கர்ல், ஃபோராம்ஸ் பார்பல் கர்ல். இது வந்து பிராங்க் ஜெயின் போறாரு, பாரை வந்து ரிவர்ஸ்ல பிடிச்சிட்டு பார்பல் ரிவர்ஸ் கர்ல். பார்பல் ரிவர்ஸ் கர்ல். ஸோ இது ஃபோக்கஸ் போட்டுங்க. இது வந்து குல்டர்ஸ் கிளியர் கேம், ஜெர்மன் பாடி பில்டர், மிஸ்டர் ஜெர்மன். அதை பாருங்க. இது வந்து தம்பலை வச்சு கர்ல் பண்றாரு, டம்பல் கர்ல். இது ஒரு மெத்தடு. இங்க பாருங்க, இது வந்து ரோப் கர்ல். இந்த ரோப் கர்ல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ரோப் கர்ல பண்ணும்போது என்ன ஆகும்னா, கீழே ஹேண்டில் நம்ம டேபிள் கிராஸ் ஓவர்ல இந்த ரோப்பை மாட்டிக்கிட்டு நேராக ஏற்றி இறக்குறோம்னு வைங்க. இந்த ஃபோராம் நல்லா அருமையாக வரும். பைசப்ஸ், அவுட்டர் பைசப்ஸும் டெவலப் ஆகும். ஃபோராம்ஸ் டெவலப் ஆகும், அவுட்டர் பைசப்ஸும் டெவலப் ஆகும். டெக்ஸ்டர் ஜாக்சன் போடுறாரு பாருங்க. இது குல்டர் கிளியர் கேம்ப். இந்த ரோப்ல போடுறதவே இது வந்து தம்பல்ல போறாரு பாருங்க. தம்பல் ஹேமர் கர்ல். இது ரோப் கர்ல், இது ஹேமர் கர்ல். ரைட்டா? இது பாருங்க, இசட் பார்ல ஆரோன் பெக்கர்னு, பேட்மேன் சொல்லுவாங்க, ஆரோன் பெக்கர்னு, நம்ம நடிகர் பார்த்திபன் மாதிரி இருப்பாப்புல. பார்பல் ரிவர்ஸ் கர்ல் போடுறாங்க. இது வந்து பாரை வந்து ரிவர்ஸ் கர்ல் போடுறாரு பாருங்க இவர். இது வந்து அர்னால்டு பழைய படம். இது வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான். ரிஸ்ட் கர்ல், அதாவது கர்ல். இந்த ரிஸ்ட்டை வந்து நல்லா இறக்கி ஏத்துறது, ஃபுல்லா இறக்கி ஏத்துறது. இது வந்து அலிமாலான்றவர் மிஷின்ல செய்யறது. நம்ம அதாவது ப்ரீசஸ் கர்ல் மிஷின் இருக்குல்ல, அதை மேல ஓவர் கிரிப்பா பிடிச்சிக்கிட்டோம்னா அது ஃபோராம்ஸ்க்கு வர்றது. இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடு. இந்த ஃபோராம்ஸ் வந்து பாரை பின்னாடி வச்சுக்கிட்டு ரிவர்ஸ் கர்ல் கேசி வியேட்டர்ன்றவர் போறாரு. கேசி வியேட்டர் தான் பாடி பில்டிங்ல அருமையான ஃபோராம்ஸ் உள்ளவர். நல்ல நேராக வச்சவர். இவர் கேசி வியேட்டர் தான். ஃபோராம்ஸ் அட்டகாசமா இருக்கும். இது வந்து அந்த பார்பல்ல இது ப்ரீசஸ் கர்ல ரிவர்ஸ்ல பிடிச்சி போறாரு பாருங்க. பாரை ரிவர்ஸ்ல பிடிச்சி போறாரு. இது வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டில் போடுறாரு கேசி வியேட்டர். இது கேசி வியேட்டர் தான். நீங்க வந்து இந்த ஃபோராம்ஸ் போடும்போது இந்த பாருங்க, இந்த முட்டியை லேசா பெண்டு பண்ணிக்கங்கன்றாங்க. இந்த கையை ஸ்ட்ரைட்டா மேக்சிமம் வச்சு போட வேணாம். அப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு நீங்க போட்டீங்கன்னா இந்த நீல வந்து லேசா அந்த ஆர்ம்ஸோட எல்போ இருக்கு பாருங்க, அங்க வந்து பெயினா வரும் அப்படின்றாங்க. அதனால நீங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் செய்யும் போது கொஞ்சம் பார்த்துக்கணும், நமக்கு வந்து இன்ஜுரி ஆகக்கூடாது. இப்போ மேல லேசா இந்த ஃபோராம்ஸை பாருங்க. இந்த ஃபோராம்ஸ் வந்து கன்னர் ராஸ்கோன்னு ஒருத்தருடைய ஃபோராம்ஸ், கேசி வியேட்டரோட ஃபோராம்ஸ். அருமையான ஃபோராம்ஸ். படம் வந்து ரொம்ப சின்ன படமா இருக்கு. ரைட்? இந்த எக்ஸசைஸை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இது தியரி, இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். நான் சொன்னேன் ஏற்கனவே ரோப் கர்ல்னு பேரு. இந்த ரோப் கர்ல வந்து இப்போ இறக்குறாரு. இப்போ இறக்கிட்டு இப்போ பாருங்க கர்ல் பண்றாரு பாருங்க. அப்வர்ட்ல கர்ல் பண்றாரு. ஓவர் கிரிப்பு, ஹேண்டில் வந்து ஓவர் கிரிப்பு. அப்படி ஓவர் கிரிப் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஃபோராம்ஸ்ல அவுட்டர் ஃபோராம்ஸ் டெவலப் ஆகும். இந்த அப்பர் மேல ஃபோராம்ஸ் இருக்கு பாருங்க, அது டெவலப் ஆகும். இது இறக்குறது. இப்ப இறக்கும் போது வந்து ஃபோராம்ஸ்ல வந்து எந்த விதமான யூஸும் கிடையாது.
ஏத்துறது தான் முக்கியம். இங்க பாருங்க, நீங்க ஒரு கட்டையில ஹாஸ்டல்ல உள்ளவங்க, காலேஜ்ல உள்ளவங்க, கிராமத்துல உள்ளவங்க ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஒரு உட்டன், ஒரு ஒரு அடி உட்டன்ல ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டு அதுல ஒரு நூலை கட்டி கயிறை கட்டிக்கிட்டு அதுல ஒரு பிளேட்டை மாட்டிட்டு இந்த மாதிரி செய்யலாம். ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு அருமையா இருக்கும். உங்க ஃபோர் ஆர்ம்ஸை பார்த்தாலே, பை சீயிங் யுவர் ஃபோர் ஆர்ம்ஸ் that itself shows that you are a body builder. உங்க ஃபோர் ஆர்ம்ஸை பார்த்தாலே ஒருத்தர் சொல்லிடணும், ஏய் ஸ்போர்ட்ஸ் மேனா, நீங்க ஜிம்முக்கு போறீங்களா, கையெல்லாம் முறுக்கா இருக்கையா அப்படின்னு சொல்லணும் உங்களை. ஓகே, கை வலிச்சிருச்சு, ஸ்டாப். இப்ப வந்து இது ஃபோர் ஆர்ம்ஸ் சேம் தான். கார்த்திக் போட்டது தான் பழனி போடுறாங்க. கையை நேரா வச்சுக்க, ஃபோர் ஆர்ம்ஸை பாருங்க, ஃபோர் ஆர்ம்லயே விழுகும். இதுல என்ன அப்படின்னா, இந்த இது ஹைட்டா வரணும் சார் எனக்கு அப்படின்னா நாங்க வந்து என்ன சொல்லுவோம்னா, ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச், அதாவது பெஞ்சு மேல ஏறி நின்று செய்யுங்க அப்படின்றது. ஸ்கூல்ல தண்டனை கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஒரு உட்டன் பிளாட்ஃபார்ம் இல்லை நல்ல பெஞ்சு அதுல போட்டுக்கிட்டோம்னு வைங்க, ஹெவியா பிடிக்கும். இந்த ஃபோர் ஆர்ம்ஸை வந்து இதே வந்து 3 செட்டு போடணும். ஏத்தி இறக்குவோம் நாங்களாம், உயரத்துல வந்து செய்வோம், கையெல்லாம் கட்டுக்கும். கமான் 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 கமான்னு சொல்லுவாங்க. ஃபோர் ஆர்மை பாருங்க, முன்கை நீண்டால் முழங்கை நீளும்பாங்க. உங்க ஃபோர் ஆர்ம்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடணும். நீங்க பெரிய பெரிய ரிஸ்லரு, பெரிய பெரிய அத்லட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் ஆர்ம்ஸ் அட்டகாசமா இருக்கும். அங்க பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. ஃபோர் ஆர்ம்ஸை நீங்க மறந்துடாதீங்க. டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஃபோர் ஆர்ம்ஸ். போதும் வச்சிருங்க. ஃபோர் ஆர்ம்ஸ் கேபிள் கர்ல் நல்லா பாருங்க. ஒரு ஒரு புள்ளி சிஸ்டத்துல கேபிள் கிராஸ் ஓவர்ல ஹேண்டில வந்து அதை மிஷினை கீழே இறக்கி விட்டு ஹேண்டில் நீங்க ஒரு அடி ஹேண்டில் மாட்டிக்கங்க. மாட்டிட்டு அப்படியே இந்த ஃபோர் ஆர்ம்ஸை மட்டும் அசைங்க, இதை மட்டும் அசைங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். வெயிட் பூரா ஃபோர் ஆர்ம்ஸ்லயே விழுகும். அதே தான் கேபிள்ல வெயிட் போட்டிருக்கோம். இந்த கையை வந்து இப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஃபோர் ஆர்ம்ஸை மட்டும் இதை மட்டும் பேக்ல ரிவர்ஸ்ல, அவ்வளவுதான். ரிவர்ஸ் கர்ல், நல்லா ரிவர்ஸ்ல கர்ல் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. ரிவர்ஸ் கர்ல், அதாவது ஒரே மெத்தட்ல செஞ்சா சம்டைம்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அப்போ ஒன்ஸ் இந்த மந்த் இல்லை ஒன்ஸ் இந்த டுவைஸ் மந்த் நம்ம வந்து நம்ம ஒர்க் அவுட்டை மாற்றணும். பாருங்க நல்லா இதுல வந்து ஃபோர் ஆர்ம்ஸ்ல மட்டும் வந்து நீங்க நல்லா 15-20 நம்பர் போடுங்க. வெயிட் ஏற வெயிட்டையும் கூட்டி போடுங்க. ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து தசைநார்கள் நெருக்கமான பகுதி. ஃபோர் ஆர்ம்ஸும் காஃபும் தசைநார்கள் நெருக்கமான பகுதி. அதனால அதுக்கு வந்து அதிக வெயிட் போடணும். வெயிட் போடுறதுக்கு அஞ்சாதீங்க, தைரியமா வெயிட் போடுங்க. ஒன்றும் ஃபோர் ஆர்ம்ஸ் இதாகாது. ஓகே, ஸ்டாப். ரோப் கர்ல், இதை வந்து மேல இருந்து போறாரு பாருங்க. ரோப் கர்ல் போடும்போது இது ஃபோர் ஆர்ம்ஸுக்கும் அவுட்டர் பைசெப்ஸுக்கும் தான். ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு நீங்க ஒரு நாள் ஃபுல்லா எக்ஸசைஸ் செய்யலாம். டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஃபோர் ஆர்ம்ஸ்னே ஒரு ஆர்டிகிள் இருக்கு. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா செய்யலாம். அதான் நான் அவ்வளோ படங்கள் கட் பண்ணி ஒட்டியிருந்தேன். நீங்க அதை பார்த்து 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 செய்யலாம். வெரி குட், ஸ்டாப். முறுக்கி இருக்காரு. கேபிள் கர்ல், ஃபோர் ஆர்ம்ஸ் ரோப் கர்ல் போட்டாப்ல முதல்ல காத்து. இப்ப பழனி வந்து கேபிள் கர்ல். இதே தான் மாத்தி மாத்தி செய்யுங்க. ஹேண்டில் மாத்தி மாத்தி செய்யும். உங்க ஜிம்ல வந்து ஏகப்பட்ட ஹேண்டில்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஹேண்டிலையும் யூஸ் பண்ணுங்க. ஒரே ஹேண்டில் யூஸ் பண்ணாதீங்க. வெரைட்டி ஆஃப் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ரிசல்ட்டை கொடுக்கும். நல்லா போடுங்க. கை வந்து அப்படியே இந்த ஃபோர் ஆர்ம் பூரா வலியணும், பயங்கரமா வலிக்கணும். ஓகே, குட். ரோப்பை ஹேண்டில் மாட்டிட்டு நீங்க வெயிட் கீழே இருக்கும், நம்ம ரோப்பை எடுத்து நம்ம செய்யறோம். மனசா போடலாம். ஏய் சூப்பர் சூப்பர். நல்லா போடும்போது ஈஸி குட்டுன்னு ஒவ்வொருத்தர் போடும்போது என்கரேஜ் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்டு போடும்போது நம்ம அவங்களை ஈஸி குட்டுன்னு சொல்லி நல்லா மோட்டிவேட் பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். போடுறவனே முறைச்சு பார்த்தோம்னு வைங்க, இப்படியே முறைச்சு பார்க்குறோம் வைங்க, போடுறவனுக்கு என்னன்னா நம்ம மாப்பிள்ள நம்மளை அப்படி முறைக்கிறாங்க அப்படின்ட்டு 20 போடுறவே 10 போடுறதுலேயே வச்சிருவேன். ஓகே, கார்த்தி போட்டது. இது வந்து இப்போ பழனி போறாரு. இது வந்து ஃபோர் ஆர்ம்ஸ் அவுட்டர் பைசெப்ஸ் ரெண்டும் டெவலப் ஆகும். சினர்ஜிக்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ்ல சினர்ஜிக்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கு. சினர்ஜிக்ஸ் இந்த சென்ஸ் ஒரு மசிலுக்கு செய்யும்போது இன்னொரு மசிலும் டெவலப் ஆகும். அதான் நீங்க இப்போ ஃபோர் ஆர்ம்ஸ் செய்யும்போது அவுட்டர் பைசெப்ஸும் டெவலப் ஆகும். நீங்க இப்போ அவுட்டர் பைசெப்ஸ் எய்ம் பண்ணி செஞ்சீங்கன்னா ஃபோர் ஆர்மும் டெவலப் ஆகும். ரைட், தேங்க்யூ. இது வந்து ஃபோர் ஆர்ம்ஸ் பார்பல் ரிஸ்ட் கர்ல். ஒரு சின்ன பார் எடுத்துக்கிறோம். சின்ன பாரு பெரிய பாரு உங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். பாரை வந்து தொடையில வச்சுக்கிட்டு தொடையிலேயே இந்த மாதிரி ரிஸ்ட் கர்ல் பண்றது. இப்போ நீங்க ஒரு காட்டுக்குள்ள இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு காலேஜில் இருக்கீங்க,
ஒரு ஹாஸ்டலில் இருக்கீங்க, கிராமத்தில் இருக்கீங்க, எங்களுக்கு இந்த வசதியெல்லாம் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு ஸ்டூலில் ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு உங்கள் தொடையை வச்சுக்கிட்டு தொடையிலே இந்த கையை ரிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஏற்றி ஏற்றி இறக்க வேண்டியதுதான். நல்ல வெயிட்டை ஏற்றி போடலாம், நல்ல நம்பர் நிறைய போடலாம். ஸ்டாப். பார்பல் ரிவர்ஸ் கர்ல் ஃபோர் ஆர்ம்ஸில் கார்த்தி செஞ்சது வந்து பார்பல் ரிஸ்ட் கர்ல். முதல்ல இப்படி வச்சுருந்தாப்புல அண்டர் கிரிப்பு, இது வந்து ஓவர் கிரிப்பு. ஹேண்ட் பார் மேலே இப்போ கை மேலே பிடிச்சிருக்கோம், பாரை ஓவர் கிரிப்பு மேலே கூடி பிடிச்சிருக்கிறது ஓவர் கிரிப்பு. நீங்கள் ஒவ்வொரு டைம்லேயும் உங்கள் கிரிப்பை மாற்றி பிடிக்கணும். அண்டர் கிரிப்பு, ஓவர் கிரிப்பு. அது பாருங்க கஷ்டமாக இருக்கும். ஓவர் கிரிப் போட்டோம்னா என்னென்னா அவுட்டர் பைசெப்ஸ் டெவலப் ஆகும், அவுட்டர் பைசெப்ஸ். அண்டர் கிரிப்பு போட்டோம்னா இன்னர் பைசெப்ஸ், கையோட உள்பகுதி டெவலப் ஆகும். ரைட், போதும், தேங்க்யூ. பாருங்க உட்டன் அந்த பெஞ்சில் தொடையில கையை வச்சிருந்தாரு. இப்போ வந்து உட்டன் பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம அந்த பெஞ்சிலேயே கையை வச்சு ரிஸ்ட் கர்ல் நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாங்க. நல்லா உட்காந்துட்டு வசதியாக கம்ஃபர்டபுளாக நம்ம அழகாக செய்யலாம். 10 நம்பர் 20 நம்பர் 30 நம்பர் கூட செய்யலாம். வெயிட்டையும் ஏற்றி செய்யலாம். ஃபோர் ஆர்ம்ஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து கணக்கே கிடையாது. நிறைய நம்பர் செய்யுங்க, நிறைய வெயிட் செய்யுங்க. ஏன்னா தசை நார்கள் நெருக்கமான பகுதி, தசை நார்கள் நெருக்கமான பகுதிக்கு வந்து ஹெவி ஒர்க் அவுட் கொடுக்கணும். காஃபும் ஃபோர் ஆர்ம்ஸும் மட்டும் தசை நார்கள் நெருக்கமான பகுதி, அதனால தான் அது வந்து சின்ன உருவத்தில் இருக்கும். இப்போ ஒரு நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து யானை சைஸ் இருந்துச்சுன்னு வைங்க, நம்மளால சாப்பிட முடியாது, நீட்டி மடக்க முடியாது. தேங்க்யூ. பார்பல் ரிவர்ஸ் கர்ல் ஃபோர் ஆர்ம்ஸ் போன தடவை போடும்போது தொடையில வச்சு போட்டாங்க. இப்போ வந்து உட்டன் பிளாட்ஃபார்ம்லேயே வச்சு போடுறாங்க. உங்கள் ஜிம்மில் ஒரு உட்டன் பலகை இருக்கும், ஒரு ஸ்பான்ச் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கையை வசதியாக வச்சுக்கோங்க. இப்போதான் ஜிம்மு மாடர்ன் ஜிம்மாக வந்துருச்சு. கோடி கணக்கில் செலவு பண்ணி ஜிம் வச்சுருக்காங்க. ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ஃபீஸு. நல்ல அருமையாக ஜிம்மை செய்யுங்க, நல்ல ஏசியில் செய்யுங்க. ரைட்டு. சிங்கிள் ஹேண்டு தம்பல் ரிஸ்ட் கர்ல். ஒரு தம்பலை வச்சு ரிஸ்ட் கர்ல் பண்ணுறாரு பாருங்க கார்த்தி. ஒரு தம்பலை வந்து ரிஸ்ட் கர்ல். ஒரு தம்பல் தான் சார் எங்கள் ஜிம்மில் இருக்குது சார், அதுவுமே ஏதோ பழையது கிடக்கு, நாங்கள் ஹாஸ்டலில் அது ஒன்று தான் மிச்சமாக இருக்குது. நோ ப்ராப்ளம், அதை பயன்படுத்துங்க. எதுனாலும் சரி, வாட் எவர் இட் மே பி. அது கல்லாக இருந்தாலும் சரி, செங்கலாக இருந்தாலும் சரி, தம்பலாக இருந்தாலும் சரி, எதனால இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்துங்க. யூ ஆர் வாட் யூ திங்க், யூ ஆர் வாட் யூ டூ. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுவே ஆகுறீங்க. நீங்கள் என்னத்தை நினைக்கிறீங்களோ அதுவே ஆகுறீங்க. நீங்கள் உங்களை வலிமையானவன் நினச்சா நீங்கள் வலிமையானவன், நீங்கள் உங்களை ஒரு வீரன் நினச்சா வீரன். நீங்கள் உங்களை வீரனை நினைங்க, கோலையாக நினைக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ. டம்பல்ஸ்லேயே ரிவர்ஸ் கிரீப் டம்பல் கர்ல். ரிவர்ஸ் கிரீப்பில் ஃபோர் ஆர்ம்ஸ் போடுறாப்புல பாருங்க. அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரிவர்ஸில் நீங்கள் போட்டீங்கன்னா அவுட்டரில் டெவலப் ஆகும். ரிஸ்ட்டில் இப்படி உள்ளே போட்டீங்கன்னா இன்னர் டெவலப் ஆகும். அவுட்ரு இன்னரு. ஃபோர் ஆர்ம்ஸுக்கு இது வந்து அவுட்ரு, இது இன்னரு. கஷ்டம், ஈஸி இல்லை. நான் ஈஸியாக சொல்கிறேன், எப்படிப்பான்னு போடுறது கஷ்டம். ரைட். அந்த கையில் இப்போ லெஃப்ட்லையும் போடுறாரு. எப்பயுமே லெஃப்ட் ரைட்டு ரெண்டுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆல்வேஸ் யூ ஸ்டார்ட் வித் லெஃப்ட். சின்ன வயசுலேருந்தே நம்ம வலது கை பழக்கம் உள்ளவங்களா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வலது கை பலமாக இருக்கும், இடது கை வீக்காக இருக்கும். அதனால எப்பயுமே இடதுக்கு செய்யுங்க. இப்போ பாருங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாரு பாருங்க. வலதுல 15-20 நம்பர் செஞ்சுட்டாரு, லெஃப்ட்ல செய்யும்போது ஹார்டாக இருக்கு பாருங்க. ஈஸி போடுங்க. குட். 1 more 2 more அப்படின்ற ஒரு துப்பாக்கி வச்ச மாதிரி. வெரி குட். ஃபோர் ஆர்ம்ஸ் பார்பல் ரிவர்ஸ் கர்ல். பார்ல நீங்க பாட்டுக்கு ஒரு பார் எடுக்கிறீங்க. பொதுவாக ஃபோர் ஆர்ம்ஸை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜிம்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகும்போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு அனாமத்தா செய்வாங்க. சும்மா ஃபோர் ஆர்ம்ஸ் போட்டு போறோம் சார் அப்படின்னு. ஆனால் ஃபோர் ஆர்ம்ஸ்க்குனே ஒரு நாள் ஒதுக்குங்க. நல்லா ஒரு 5 மெத்தட்னாலும் செய்யுங்க. 5 20 செட்டு நல்லா ஃபோர் ஆர்ம்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸை பார்த்தாலே that itself shows that you are a bodybuilder, you are a sportsman. உங்கள் கையை பார்த்தாலே ஆகா என்னடா இவ்வளோ பெரிய ஃபோர் ஆர்ம்ஸாக இருக்கு, இந்த ஃபோர் ஆர்ம்ஸுக்கு உள்ள ஆர்ம்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கணும், ஆர்ம்ஸை காட்டுறீங்களா சார் அப்படின்னு உங்கள்கிட்ட கெஞ்சணும். ரைட், தேங்க்யூ. டம்பல் கர்ல் நான் சொன்னேன்ல, ஃபோர் ஆர்ம்ஸுக்கு பைசப்ஸுக்கு டம்பலை வந்து அட் அ டைமில் நம்ம செய்கிறது, கம்பைண்டாக செய்கிறது, ஜாயின்ட் மூவ்மெண்ட்டு ஒன்றா செய்கிறது. சூப்பர். 10 நம்பர் 15 நம்பர் ஹார்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கு. இட் சீம்ஸ் டு பி வெரி ஈஸி, பட் when it comes to apply,
தட் வில் பி வெரி வெரி ஹார்டு இன்னும். அதான் அவங்க கடினமாக செய்கிறாங்க, அவங்க அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்டாப். லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்றீங்க. எப்பயுமே நம்ம வந்து வலது கை பழக்கம் உள்ளவங்க, சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு வந்து வலது கையே நம்ம யூஸ் பண்ணதுனால லெஃப்டை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இக்னோர் பண்ணிட்டோம். அதனால லெஃப்ட் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும். அதனால நீங்க எப்பயுமே ஜிம்ல எக்ஸசைஸ் செய்யும்போது லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்வேஸ் யூ ஸ்டார்ட் வித் லெஃப்ட். அப்ப லெஃப்ட் வந்து பவர் ஆகும். ரெண்டாவது லெஃப்ட்டுக்கு அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு இங்கிலீஷ், ஒரு மேத்ஸ் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறேன் பாருங்க, டியூஷன் படிக்கிறேன் பாருங்க, எக்ஸ்ட்ரா நான் எஃபர்ட் எடுக்கிறேன் பாருங்க, நாலேஜ் கொடுக்குறேன் பாருங்க. அது மாதிரி லெஃப்ட்டை கொஞ்சம் நல்லா செய்யணும், நல்லா வரணும்னு லெஃப்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுங்க, அதுக்கு ஒரு கேர் கொடுங்க. அப்போ லெஃப்ட் வந்து ஓவர் கம் ஆயிரும், அந்த வீக்னஸ் வந்து ஓவர் கம் ஆயிரும். ஓகே, ஸ்டாப். மார்பிள் ரிவர்ஸ் கர்ல். ஒரு பார் எடுத்துக்கிட்டு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. கையை வந்து அண்டர் கிரிப்பு, ரிவர்ஸ் கிரிப்பு, அண்டர் கிரிப்பு, ஓவர் கிரிப்பு, 2 கிரிப் இருக்கு. இந்த அண்டர் கிரிப்பு போடுங்க. பண்ணீங்க அண்டர் கிரிப்பு போடுங்க, ஃபோர் ஆர்ம்ஸ் நல்லா வரும். சார் எங்களுக்கு போட்டு போட்டு கையெல்லாம் யூஸ்டப் ஆயிடுச்சு. ரிவர்ஸ்ல போடு, செய்யாத செய்ய. ரைட், போதும். ரிவர்ஸ் ப்ரீச்சஸ் கர்ல், அதாவது ஏற்கனவே சொன்ன ப்ரீச்சஸ் கர்ல் வந்து ஒரு சப்போர்ட்ல இருக்கிற உதரவிதானம், அதுல பைசப்ஸ் போடுறது, லென்த்தி பைசப்ஸ் வரும். இப்ப இதுல ஓவர் கிரிப் பிடிச்சி போடுறாரு. இதுல வந்து ஃபோர் ஆர்ம்ஸ்னா நீங்க வேற ஒண்ணுமே இல்லை, கையை பூரா மேல அப்படி செய்யணும், பூரா ஃபோர் ஆர்ம்ஸ் தான். கையை எங்க இருக்கு? இந்த கையை என்ன நல்லா உள்ள வை, நல்லா உடுக்கு கையை. ரைட்டு. ஃபோர் ஆர்ம்ஸை பாருங்க, போட்டு போட்டு பயங்கர பம்ப் ஆயிடுச்சு. எனக்காக பாவம் கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியில போய் திட்டக்கூடாது, பழனி பதக்கிறான் டெய்லி எங்களை வந்ததும் அப்படின்னு, வீடியோ அப்படின்னு. ரைட். இப்போ வந்து இது வந்து ப்ரீச்சஸ் கர்ல ரிவர்ஸ் கர்ல், ப்ரீச்சஸ் கர்ல ரிவர்ஸ் ஃபோர் ஆர்ம்ஸ், ரிவர்ஸ் கிரிப் பாருங்க. ஃபோர் ஆர்ம்ஸும் டெவலப் ஆகுது, பைசப்ஸும் பிதிக்கி வருது பாருங்க. அதான் நீங்க இந்த ஒர்க் அவுட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஃபோர் ஆர்ம்ஸ் செய்யலாம், ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ஃபோர் ஆர்ம்ஸ் செய்யலாம், நல்லா தாராளமா செய்யலாம். ஸ்டாப். வெரி குட். இது வந்து சிங்கிள் நாம ரிவர்ஸ் ஃபோர் ஆர்ம்ஸ். இதே இதை மிஷின்லயே நீங்க சிங்கிளா போடுறீங்க, ஒரு கையை மட்டும். சார் ஒரு கை லெஃப்ட் எனக்கு வீக்கா இருக்கு, நல்லா லெஃப்ட்ல போடுங்க, இன்னொரு 10 நம்பர் போடுங்க, நோ ப்ராப்ளம். See, whatever we do in gym, that will give you power. பவர் லிஃப்ட், வேர்ல்டு பவர் லிஃப்ட் சொல்றேன். ஜிம்முல நீங்க என்ன செஞ்சாலும் பவர் சார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, எது செஞ்சாலும் பவர் தான். நல்லா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா ஓய்வு எடுங்க, ரெஸ்ட் எடுங்க, நீங்க தான் ஆனவர். லிஸ்ட் கர்ல போடும், அடிச்சு வீங்கிடுச்சு பாரு கை. ஃபோர் ஆர்ம்ஸ் எல்லா ஜிம்முகளையும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஃபோர் ஆர்ம்ஸ் மிஷினு போகிற வழியில் சும்மா ஒரு 3 செட்டு போட்டு போவாங்க எல்லா பேரும். இதை நல்லா யூஸ் பண்ணுங்க. இதில் வந்து வெயிட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டை போட்டுக்கலாம். ஃபோர் ஆர்ம்ஸு ரிஸ்ட் கர்ல் நான் சொன்னேன்ல, ஏற்கனவே நான் சொன்னேன். ரிஸ்ட்டை நீங்கள் அண்டர் கிரிப் போட்டிங்கன்னா இன்னொரு ஃபோர் ஆர்ம்ஸ் டெவலப் ஆகும், இன்னொரு தான் டெவலப் ஆகும். இதை திருப்பி வச்சு போட்டிங்கன்னா அவுட்ரு டெவலப் ஆகும். அவுட்ரு இன்னொரு சேர்ந்தது தான் ஃபோர் ஆர்ம்ஸ், பெரிய ஃபோர் ஆர்ம்ஸ். ஸ்டாப். ஏரியா கார்த்திக் சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா கை தட்டுங்க, அதை பாருங்க. நீங்கள் பக்கத்தில் உள்ள ஜிம்முகளுக்கு போங்க. இது எங்கள் ஜிம்மில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு செய்கிறாங்க, அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஜிம்முக்கு போங்க, நல்ல அருமையான ஜிம்மு, ஆசிரியர்கள் இருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, நல்லா பயன்படுத்துங்க. ரிவர்ஸ் கர்ல நான் சொன்னேன்ல ஏற்கனவே, ரிவர்ஸ் கர்ல் போட்டிங்கன்னா ஃபோர் ஆர்ம்ஸோட அவுட்ரு டெவலப் ஆகும். இதான் வந்து அவுட்ரு, இது இன்னொரு கஷ்டமா இருக்கும் போடுறது. ரைட். 2 தம்பிள்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து ரொட்டேட் பண்றது. நல்லா நீங்க இடுப்புல கையை வச்சுக்கோங்க, நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. அப்போ ஃபோர் ஆர்ம்ஸை வந்து 180 டிகிரியில நீங்க ரொட்டேட் பண்ணும்போது புடிப்பு, கையில உள்ள புடிப்பு எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிரும். ரெண்டாவது நல்ல ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து வலிமையா இருக்கும், மணிக்கட்டுகள் நல்லா வலிமையா இருக்கும். டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஃபோர் ஆர்ம்ஸ். இதான் நான் படிச்ச ஆர்டிகிள். எவ்வளோ எக்ஸசைஸ் இருக்கு பாருங்க, நீங்க மனசா செய்யலாம். நல்லா சாப்பிடுங்க, 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு வாங்க.
நல்ல ஒரு 10 ரூபா குட் டே பிஸ்கட்டை சாப்பிடுவாங்க, இல்லை ஒரு 1/4 கிலோ சிக்கனை சாப்பிடுவாங்க. வந்து அடிங்க, சாப்பிட்ட மசாலா உணவு பூரா அப்படியே மசாலா மாறும். ஓகே, ஸ்டாப். ஃபோர் ஆர்ம்ஸ் பாருங்க, அதுலேயே ரிஸ்ட் பண்றாரு பாருங்க, அதே கர்ல் பண்றது. முதல்ல ரொட்டேட் பண்றாரு. இப்போ இவர் வந்து அப் அண்ட் டவுன் கர்ல் பண்றாரு. இதெல்லாம் ஒவ்வொரு மெத்தடு. நல்ல சார், இந்த மாதிரி 2 தம்பல்ஸ் தான் சார் எங்க ஜிம்ல இருக்கு. நாங்க என்ன சார் ஜிம்மை குறை சொல்லாதீங்க, நல்ல ஜிம்மை பயன்படுத்துங்க. நாங்களாம் சாதாரண ஜிம்ல இருந்து தான் எக்ஸசைஸ் செஞ்சோம். கொஞ்சம் கூட வலிமை குறைஞ்சவன் இல்லை, கொஞ்சம் கூட அறிவு குறைஞ்சவன் இல்லை, எக்ஸ்பர்ட்டா இருந்தான். அதனால ஒவ்வொன்றையும் பார்த்து 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 செய்ய. விவேகானந்தர் சொல்றாரு, பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை பற்றி சிந்திப்பதல்ல, மாறாக பலத்தை பற்றி சிந்திப்பது. என்ன அடுத்து என்ன எக்ஸசைஸ் செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், நம்ம உடம்பு எப்படி பெருசாக்கணும், உடம்பு எப்படி வலிமையாக்கணும்னே நீங்க நினைக்கணும். வெரி குட், ஸ்டாப். ஏற்கனவே கேபிள்ல செஞ்சோம், இதை ராட்ல செஞ்சோம். என்ன கத்தி ராட்ல செஞ்சோம்ல. இப்ப வந்து இதை வந்து தம்பல்ல செய்யறோம். சார் தம்பல் தான் சார் இருக்கு எங்க ஜிம்ல, எங்க ஹாஸ்டல்ல தம்பல் 2 தம்பல் தான் சார் இருக்கு, பழைய தம்பல் இருக்கு அப்படின்னா, நம் நாடு முருகேசன் மாதிரி ஆள்லாம் நல்லா உங்களை என்கரேஜ் பண்ணுவாரு. நல்லா செய்யுங்க நீங்க. பாருங்க, இது ஒரு பழைய ஒரு ஜிம் பெல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. பழைய இன்ஸ்ட்ருமெண்ட் என் ஜிம்ல இதை வச்சிருக்கேன். நிறைய ஜிம்முகள் இருக்கு. இல்லைன்னா ஒரு பிளேட்ல ஒரு ராடுல 4 பிளேட்டை மாட்டிக்கிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். அட்டகாசமா போராமிச்சுட்டு வரும். நல்லா இறக்கி ஏத்துங்க. நல்லா இறக்கி ஏற்றும் போது என்ன ஆகும்னா, இந்த ரிஸ்ட் வரைக்கும் போராம்ஸ் வரும். இந்த ரிஸ்ட் வரைக்கும் போராம்ஸ் வரும். நல்லா இறக்கி ஏத்துங்க. அதனால தான் இதை விரும்பி செய்யறாரு. நெஞ்ச நிமிர்ந்து நல்ல காட்டி. ரிவர்ஸ் கர்வ் பாருங்க. கஷ்டம் அது. ஆனா முடியும்பாங்க. கஷ்டம் என்னால முடியும், கஷ்டம் ஆனா என்னால முடியும்பாங்க. யாரு? வின்னர், வெற்றியாளர்கள் எப்போதுமே சொல்றது கஷ்டம் தாங்க, இருந்தாலும் நான் ட்ரை பண்றேங்க அப்படிம்பாங்க. அதுதான். வெரி குட். நல்லா எவ்வளவு எக்ஸசைஸ் பாருங்க. இதை வந்து கார்த்தி ரிஸ்ட் பண்ணாப்புல இது ரிவர்ஸ் பண்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், ரிவர்ஸ்ல பண்ண அவுட்ரு, ரிஸ்ட் கர்வ் பண்ண இன்னர் அவுட்ரு, ரோவரு அப்பரு, எல்லா மசிலும் டெவலப் ஆகும் இப்போ நீங்க செஞ்ச 4 ஆர்ம்ஸ் எக்ஸசைஸ்ல. So this is the time to wind up the session. Wind up the sessionனா குடிக்க போறோம். பாருங்க, 4 ஆர்ம்ஸ் போட்டு 2 பேருக்கும் அப்படியே கையெல்லாம் வீங்கிடுச்சு, புடச்சிருச்சு. அப்ப நீங்க இப்ப என்ன செய்யணும்னா, வீட்டுல போன உடனே நல்லா குளிக்கணும். 1 வாளி தண்ணி 2 வாளி தண்ணியில குளிச்சுட்டு நல்லா 4 ஆர்ம்ஸை நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் ஒரு 4 ஆர்ம்ஸ். அப்பதான் நல்ல மசல் வளரும். ஏன்னா தசை நார்கள் நெருக்கமான பகுதி இது. 4 ஆர்ம்ஸும் காஃபும் நெருக்கமான தசை நார்கள். அதனால அதை நல்லா மசாஜ் பண்ணாதான், ஒரு குழந்தைய கேர் எடுத்த மாதிரி கேர் எடுத்தாதான் அது வளரும். அது நீங்க பாட்டுக்கு சாதாரண போட்டுட்டு அதை வளரும்னா நினைக்க முடியாது. நல்லா மசாஜ் பண்ணணும், லூஸ் பண்ணணும் அதை. அப்போ நல்லா வரும். நீங்க வந்து நைட்டு போய் நல்லா 2 வாழைப்பழம், இல்லை 2 முட்டை, 1 டம்ளர் பால், ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு, இல்லை கிரியேட்டின், இல்லை வே ப்ரோட்டீன், இல்லை உங்க என்ன பவுடர் கிடைக்குதோ குடிங்க. நல்லா 10:30 மணிக்கெல்லாம் படுங்க. செல்போனை ஆஃப் பண்ணி வைங்க. நல்லா காலையில் கழிச்சு பாருங்க, தனியாக தெரிவிங்க. காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு, உங்க ஆஃபீஸ்க்கு, ஏரியாவில் நீங்கள் போனீங்கன்னு வைங்க, உங்களை பார்த்ததுமே எல்லா பேருமே ஆஹா ஏன்னா தனியாக இருக்காரு, உங்க கையை பார்த்ததுமே கை கொடுக்க வந்துடுவாங்க. பிள்ளைகள்லாம் அவங்கள விரும்பி ரசிப்பாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளேயே ரசிப்பாங்க. அவன் நல்லா இருக்கான்லடி அப்படிம்பாங்க. ஓகே, டன்.